இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கேட்டா அதுக்கு பலன் உண்டு. ரொம்ப கடுமையா பேசிட்டார், ரொம்ப அருமையா பேசிட்டார். ஜோதிடம் கூட தனித்தனியா தான் கேட்கணும். ஒரு ஜோதிடம்னா அவங்களுக்கு என்ன நம்ம தனியா போய் ஜோதிடம் கேட்டுக்கணும். ஏன் ஜோதிடம் கேட்கணும்? அவங்க குழப்பம் நடத்தணும், அதுக்காவது கேட்கணும். அதை விட்டு பொதுவா எல்லாருக்கும் சேர்த்து பலன் சொல்வது என்பது ஒரு தேசத்துக்கு நல்லது இல்லை. ஒரு முறை ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வாஸ்து சாஸ்திர நிபுணர் ஒருத்தர் சொல்றாரு, இந்தியா விளங்காதுன்னு சார். ஏன்னா வடக்கு அவ்வளவு உயரமான இமயமலை இருக்கக்கூடாதுங்க. என்ன பண்ணலாம்? நான் சொன்னேன், அந்த ஒரு ஆளை கொண்டு போய் அண்டாட வச்சிருக்கப்பா முதல்ல. என்ன என்ன சொல்லாம அது சாஸ்திரப்படியே உண்மையாக இருக்குதுன்னு வச்சுங்க. சொல்லாம அது போய் டிவியில சொல்லாம இப்படிலாம் யோசனை இல்லாம பேசுறாங்க. இதெல்லாம் ரொம்ப கடுமையான விவாதங்கள். சுருக்கமாகவும் சொல்லணும், அதே நேரத்தில் நியாயமாகவும் சொல்லணும். ரெண்டு பேர் சொல்றதுல ஒருத்தர் சொல்றது பொய் அப்படின்னா சுலபமா சொல்லி முடிச்சிடலாம். ஒருத்தர் பொய் சொல்றாரு, ஒருத்தர் உண்மை சொல்றாரு, சுலபமா தீர்ப்பு சொல்லிடலாம். இவர் பொய் சொல்றாருங்க, இவர் உண்மை சொல்றாருங்க, இவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சுட்டு போலாம். நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற பெரிய சிக்கல் தெரியுங்களா? எல்லாருமே முழு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, உண்மையில பாதி சொல்றாங்க. அந்த உண்மையில பாதி சொல்ற போதே அது பொய் மாதிரி ஆயிடுது. முழு உண்மையா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இந்த காரணத்தினாலதான் இத்தனை மதமே இந்த உலகத்துல உருவாச்சு. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும். எந்த மதமும் பொய் அல்ல, ஆனால் எந்த மதமும் முழு உண்மை அல்ல. முழு உண்மையாக ஒன்று வெளிப்பட்டிருக்கும் என்றால் அதை தவிர இன்னொன்று வெளிப்பட்டிருக்காது. எந்த மதமும் பொய் அல்ல, ஆனால் எல்லா மதமும் முழு உண்மை அல்ல. இந்த முழு உண்மை இல்லாத போது சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கு. இப்ப இவர் சொன்னது உண்மை, ஆனா முழு உண்மை இல்லை. இவர் சொன்னது உண்மை, முழு உண்மை இல்லை. இவர் சொன்னது என்ன உண்மை? டிவியில எத்தனை அசிங்கம் நடக்குது, டிவியில எத்தனை தப்பு நடக்குது, சினிமால எத்தனை தப்பு நடக்குது. இவர் சொன்னது உண்மை, ஆனா முழு உண்மையா? எல்லாம் அது மட்டுமே நடக்குதா? அது தவிர நல்லதே நடக்கலையா? அடுத்த கேள்வி, அப்படி நடக்கிறத பார்க்காம குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில முன்னேறவனே இல்லையா? அந்த கண்டுக்காமையே மேல போனவெல்லாம் உலகத்துல இல்லையா? அதுல அப்படி தப்பாவே ஒண்ணு பண்ணுனா கூட அதை நீ பார்க்கணும்னு என்ன தலையெழுத்து? கண்டிப்பா அதை திறந்து பார்த்து சுவிட்ச் உங்கையில தான் இருக்கு, ரிமோட் பட்டன் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தானே. அப்ப வேலை வெட்டி இல்லாம பார்க்கிற திமிரு இவனுக்கு தானே. வேலை வெட்டி இல்லாம எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் இது அசிங்கமா இருக்குது, ஆபாசமா இருக்குது, மோசமா இருக்குன்னு. நான் இப்ப இன்னொரு குற்றச்சாட்டு கூட சொல்லுவேன். தமிழ்நாட்டில் சில மோசமான பாட்டு பாப்புலர் ஆனதுக்கு காரணமே பட்டிமன்ற பேச்சாளர். தெரியுமா உங்களுக்கு? இப்ப ஒரு பாட்டு வந்தாலே ஜனங்களுக்கு தெரியாது. இவங்க மேடையில பாடி பாடி பாடிட்டு அசிங்கமா பாருங்க, இப்படி அசிங்கமா பாருங்க, இப்படி அசிங்கமா பாருங்கன்னு கிடைக்கிற சில்லறை கைதட்டல்களுக்காக கெடுதல்களை விதைத்த பட்டிமன்ற பேச்சாளர்களும் உலகத்தில் உண்டு. யோசிக்கணும், எல்லாத்தையும் சேர்த்தா நம்ம ஒத்துக்கணும். இப்ப என்ன சிக்கல்? சில தவறு இருக்கு, சினிமால சில விதமான குறை இருக்கு. இவரோட மருத்துவ முறை இருக்கு பாருங்க, ரொம்ப அழகு. இவர் என்ன கேட்கிறாரு? 2 பேர் டான்ஸ் ஆடும் போது 100 பேர் நிற்பாங்களா? சண்டை போடுற போது இப்படித்தான் சண்டை போடுவாங்களா? காதலிக்கிற போது இப்படித்தான் காதலிப்பாங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இவர் சொல்றாரு, சார் கலைன்னு வந்துட்டாலே கொஞ்சம் மிகையா இருக்கும், எக்ஸாஜரேஷன் இருக்கும், கொஞ்சம் பொய் இருக்கும், கொஞ்சம் கற்பனை இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னா கலையா இருக்காது அப்படிங்கிறார். இது ரொம்ப ஆழமான தீரி. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க, இதெல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வேற நேர வாழ்க்கைக்குள்ள வர பாருங்க. குழந்தை அழுவுது, ஒரு வீட்டுல குழந்தை அழுவுது. அந்த அழுத குழந்தைய பார்த்து தாயார் தாலாட்டு பாடுறார். நல்லா கவனிக்கணும், தாயார் தாலாட்டு பாடினதால புள்ள அழுவல. சில வீட்டுல அப்படி நடக்கும். இந்த புள்ள அழுததை பார்த்துட்டு தாயார் தாலாட்டு பாடின பழைய தாலாட்டுது. இப்ப சொல்லி கொடுத்தா பல பெண்களுக்கு பயன்படுறதுக்காக சொல்லி கொடுக்குறேன். பாட்டு வராது. குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர எவ்வளவு பெரிய புழுகுது. இப்ப குழந்தை அழுத கண்ணீர்ல ஆறு வதம்னு சொன்னா காவேரி பிரச்சனையை தீர்த்துள்ளாங்க. 2 பிள்ளைய கிள்ளி விட்டு அங்க போய் அழுவிடான்னு சொல்லி மேட்டூர் டேம்ல பிடிச்சு அப்படியே ஈரோடு எல்லாம் விட்டு அப்படியே கம்ப்ளீட்டா விவசாயம் பண்ணி முடிச்சிடலாமே. எங்கேயாவது குழந்தை அழுத கண்ணீர் ஆறா வருமா? குழந்தை அழுத கண்ணீர் ஆறாய் பெருகி வர அதில் யானை குளித்தேற
குதிரை குளித்தேற ஆனை குளிக்குதான், குதிரை குளிக்குதான், அந்த புழுகு ஆகாச புழுகு. அப்புறம் மஞ்சளுக்கு பாய்ந்து, இஞ்சிக்கு பாய்ந்து, வாழைக்கு பாய்கையிலே வற்றியதாம் கண்ணீர். இதை விட புழு உலகத்துல இது தாலாட்டு இலக்கியம். ஏன் இது பொய்தான். ஆனா எப்படி இதை எடுத்துக்கணும் தெரியுமா? குழந்தை இப்படி அழல, ஆனா குழந்தை அழுத அழுத தாயார் மனசை இப்படி பாதிச்சுது அப்படின்னு அந்த இலக்கியத்தை போய் நம்ம எடுத்துக்கணும். அப்ப அந்த மிகைப்படுத்துதல் என்பது தவிர்க்க முடியாது. நீங்க எல்லா இலக்கியங்களுமே இது உண்டுங்க. இப்ப யதார்த்தமா உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க, பல இலக்கியம் அவுட் ஆஃப். ஒரு ஆழ்வாருடைய பாட்டு, கண்ணனுக்கு தொட்டில் போடுறாரு. கண்ணனுக்கு தொட்டில் போடும்போது ஆழ்வார் பாடுறாரு, மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ண செரு தொட்டில் பேணி உனக்கு விரமன் விடுதந்தான் மாணிக்குரளனே தாலேலோ. பாருங்க, மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த சிறு தொட்டில். எங்கேயாவது இப்படி ஒரு தொட்டில் பண்ண முடியுமா? யதார்த்த உண்மையே பாசுவேன், உண்மையே பாடுவேன் அப்படின்னா என்ன என்ன தொட்டில் போட்டு என்ன பாடுறது? இப்படிதான் பாடணும். கிழிந்த வேஷ்டி கட்டி, கிளுகிழுப்பை அடில் கட்டி, உடம்பெல்லாம் ஒரே கட்டி. இது யதார்த்தம். ஆனா ஆழ்வார் பாடும்போது கற்பனை என்ன? மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில். இவங்க அப்பால சொல்றாரு, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. டேய், வாழ்க்கையில தான் தரித்திரம் தவிர்க்க முடியாதுடா, கற்பனையில தரித்திரம் இருக்கப்படாதுடா. வாழ்க்கையில தான் சில சமயம் தரித்திரம் தவிர்க்க முடியாது, கற்பனையில என்ன தரித்திரம்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார் பாருங்க. இந்த ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஒரு ரயில், அப்ப பழையபடி தஞ்சாவூர் வழியா போய் போகும். அது இந்த ராமநாதபுரத்துல ஒரு ஆள் ஏறினாரு. ராமநாதபுரத்துல என்ன விளையும்? வெயில் தான் விளையும். வெயில் விளையும், ஒண்ணுமே விளையாது. ரெண்டு பேர் ஏறி உட்கார்ந்தா தஞ்சாவூர் வழியா ரயில் வருது. பச்சை பசேல தஞ்சாவூர் முழுக்க வயல். அப்போ தலை சிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க ஒருத்த அர்த்தம் சொன்னா, அண்ணே அண்ணே பாருங்க, இந்த பக்கம் பச்சையா இருக்கு, இந்த பக்கம் பச்சையா இருக்கு, இங்க மட்டும் நமக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருந்தா எப்படி இருக்கும்? பக்கத்துல இருந்தவன் பொட்டுன்னு புடதில வச்சான். நினைக்கிற ஒரு 10 ஏக்கர்னு நினைக்கிறா. தரித்திர பயில 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஏண்டா நினைக்கிற? எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? ஏன் வாழ்க்கையில தரித்திரம் தவிர்க்க முடியாது, கற்பனையில என்ன தரித்திரம்? இது மனித மனசுல இருக்கிற ஒரு ஏக்கம். இந்த வார்த்தையை கவனிங்க. இந்த மனித மனத்தில் இருக்கிற சில ஏக்கங்களை திரைப்படங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன. எப்படி? ஒரு கற்பனையா டான்ஸ் ஆடுறது, ஜாலியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, இப்படி மனசுல நிறைய வேதனையோட போறவனுக்கு ஒரு விடுதலை வேண்டி இருக்கு, ஒரு உலகம் தேவைப்படுது. அதை மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி திரைப்பட உலகத்துல கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அப்ப அந்த திரைப்படம் மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது, போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்படுத்த மிகைப்படுத்தப்பட்டதை எல்லாம் ஒரு பெரிய குற்றம்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா பர்பஸா கெடுக்கிறாங்க பாருங்க. அசிங்கமா கொலை பண்ற மாதிரி, கற்பழிக்கிற மாதிரி, தவறு பண்ற மாதிரி கெடுக்கிறாங்க பாருங்க. அதை வேணா கண்டிக்கலாம். ஆனா கொஞ்சம் மிகைப்படுத்துதல், கொஞ்சம் கூடுதல் ஆக்குதல், கொஞ்சம் கற்பனைகளை சேர்த்துக் கொள்ளுதல், இவற்றை எப்படி ஒரு குற்றமாக சொல்ல முடியும்? இப்ப இதுக்கு நான் ரெண்டாவதா ஒரு பதில் சொல்லணும். நான் ஒண்ணு சினிமாக்காரங்களை காப்பாற்றுற எண்ணத்துல பேசல, அவங்களால எனக்கு பத்தி விசாரிக்க லாபம் கிடையாது. ஆனா ஒரு உண்மையை சொல்லணும். ஒரு திரைப்படம் எடுக்கிற போது எதை மக்கள் வரவேற்கிறாங்களோ அதை தொடர்ந்து எடுக்கிறதுக்கு தான் வியாபாரம்னு பேர். திரைப்படம் எடுக்க வந்தவங்க எல்லாம் வியாபாரம் செய்யத்தான் வந்திருக்கிறாங்களே ஒழிய இந்த உலகத்துக்கு ஞானத்தை போதிக்க வந்த புத்தரோ மகாவீரரோ இல்லை. அப்ப ஞானத்தை போதிக்க வந்த புத்தரோ மகாவீரரோ இல்லாத போது அவங்க வியாபாரத்தை வியாபாரமா தான் நடத்துவாங்க. எது எடுபடும், எது வாங்குவாங்க, எது அதிகமா பார்ப்பாங்க, அதை நோக்கி மக்கள் நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப யாரு விழிப்பா இருக்கணும்? மக்கள் விழிப்பா இருந்தாகணும். எப்படி விழிப்பா இருக்கணும்? இது நம்மளை கெடுக்கிறதுக்கு பண்ற வேலைப்பா, இது நம்மளை அழிக்கிறதுக்கு பண்ற வேலைப்பா, இதுல நம்ம விலகி நிக்கணும். நான் ஒரு பத்திரிகையில கேள்வி பதில் எழுதிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தார். திரைப்படத்துல டிவில எல்லாம் இவ்வளவு அசிங்கமான காட்சி வருது, இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படாதா அப்படி. நான் ஒரு பதில் சொல்லி இருந்தேன். இது சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு. ஒரு சர்வாதிகார நாடா இருந்தா இதெல்லாம் உடனே தடை பண்ணு உத்தரவு போட்டு தடுத்து நிறுத்திடலாம். ஒரு ஜனநாயக நாட்டை படைப்பாளிக்குன்னு ஒரு உரிமை இருக்கு. அவன் எல்லாம் எழுதுவான், வெளியிடுவான், உள்ள கொண்டு வருவான். அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு விஷயத்தை நிறுத்தணும்னா சென்சார் போர்டு நிறுத்தணும், ஹைகோர்ட் நிறுத்தணும், இல்ல சுப்ரீம் கோர்ட் போய் நிறுத்தணும். அது ஒரு சுலபம் இல்லை. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நல்ல ப்ரோக்ராம், 100 கணக்கான ப்ரோக்ராம் போகுது, அதெல்லாம் எத்தனை பேர் பாக்குறாங்க?
அறிவு சம்பந்தமானது விஞ்ஞான நிகழ்ச்சி, மருத்துவ நிகழ்ச்சி எவ்வளவோ போகுது. அது எத்தனை பேர் பாக்குறாங்க? அந்த மனசாட்சியோட அந்த கேள்வி பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் பாக்குறாங்க?